வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெண் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆக்கப்பட்ட கேஸு. அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகர் என்ற நபர் இன்னைக்கு மகளிர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அதோட தீர்ப்பு என்ன, அவருக்கான தண்டனை என்னன்றது 2ஆம் தேதி சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 5 மாதத்தில் முடிஞ்சிருக்குது. இதில் இந்த வழக்கில் பல இன்னும் கான்ஸ்பிரசி தியரிகள் வந்தது, பல விமர்சனம் வந்தது. எல்லா கட்சிகளும், ஆளும் அரசுக்கு இருக்க எல்லா கட்சிகளும் விசாரணை வச்சாங்க. மெயினாக ஒரு டேக்லைன், யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய பிரச்சாரமாக ஊடகங்களும் சரி, இல்லை அதிமுக தலைமையிலான கட்சிகளும் சரி இப்படி செஞ்சுட்டு இருந்தது. இப்போ இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது, எப்படி அதற்கு நீதி வாங்குவது என்பதற்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு தேவை. அது இதில் சுத்தமாக எதிர்க்கட்சிகள் அதை காட்டவே இல்லை. திரும்ப திரும்ப யார் அந்த சார் அப்படின்னு பேசி இன்னொரு நபர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அப்புறம் ஏகப்பட்ட கதைகள் பேசி அந்த மாணவியை உளவியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்கள். இது டிசம்பர் 23ஆம் தேதி இந்த கொடுமை நடக்குது. இப்போ உடனே 24ஆம் தேதி அந்த மாணவி புகார் கொடுக்குறாங்க. 25ஆம் தேதி ஞானசேகரன் கைது செய்யப்படுறார். முதல்ல விசாரிச்சுட்டு விட்டுறாங்க. அப்புறம் தனிப்படையெல்லாம் அமைத்து அவர் திரும்ப கைது செய்யப்படுறார். கைது செய்யப்படும் போது ஃபோனில் பேசும்போது ஞானசேகரன் யார் அந்த சாரோட பேசினார் இப்படின்னு அந்த பெண் சொன்னதாக போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே இப்படி ஒரு கதையை அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள். இதன் மூலம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது எந்த ஒரு பெண்ணும் அது பொதுவெளிக்கு வருவதை விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா, அதை சமூகம் இழிவாக பார்க்கிறது. இது நீங்கள் அந்த காலத்தில் பல வழக்குகளில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதை மீறித்தான் சிதம்பரம் பத்மினியாக இருக்கட்டும், வாச்சாத்தியாக இருக்கட்டும், விழுப்புரம் ரீட்டா மேரியாக இருக்கட்டும், இப்படி பலர் முன் சொன்னதனால தான் அவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு அந்த கயவர்கள் தண்டிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த மாணவியும் அப்படி துணிச்சலாக இதில் உறுதியாக நின்று அவங்க போராடி இருக்காங்க. முதற்கட்டமாக அவர்களுடைய அந்த உறுதியை, நம்பிக்கையை நம்ம பாராட்டணும். எதிர்க்கட்சிகள் அது குறைக்கும் விதமாக நடந்து கொண்டன. இப்போ இந்த யார் அந்த சாருன்னு கேட்கும் போதே முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார், உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது ஆதாரம் இருந்தால் நீங்கள் சிறப்பு புலனாய்வு குழுட்ட கொடுங்க. உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக விசாரிக்குது. விசாரிச்சுட்டு 3 IPS பெண் அதிகாரிகளை போட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அது போட்டு அப்படி தான் நடக்குது. இதில் நேரடியாக திமுக அரசினுடைய தொடர்பு எதுவும் இல்லை. உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த விசாரணை நடக்குது. எதிர்க்கட்சிகள் இதற்கு CBI விசாரணை வேணும், திமுக குற்றவாளிகளை மறைக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி தான் அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுக CBI விசாரணை கூடாதுன்னு கோர்ட்டில் பேசினதாகவும். ஆமாம், இது தேவையில்லை, நாங்களே விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்போம், யாராக இருந்தாலும் அவர்களை விசாரித்து நடவடிக்கை எடுப்போம். அந்த ஞானசேகரன் என்பவர் திமுகவினுடைய ஒரு மாணவர் ஏதோ பொறுப்பில், அமைப்பாளர் பொறுப்பில் இருக்கிறதா சொல்லி இன்னொரு ஞானசேகரனை இலக்கிய அணி ஞானசேகரனை சம்மந்தப்படுத்தி இவர்கள் அந்த புகைப்படங்களை எல்லாம் மார்பிங் செய்து உழவு விட்டார்கள். ஸ்டாலின் தெளிவாக சொன்னார், அவர் திமுக அனுதாபி தான், உறுப்பினர் அல்ல. ஒரு கால அவர் உறுப்பினராகவோ பொறுப்பில் இருந்தாலும் கூட நாங்கள் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தான் சொன்னார். இதுக்கு முதல்ல இதை எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவை விமர்சிப்பதற்கு வேறு எந்த காரணங்களும் இல்லை என்பதனால இந்த வழக்கை ஒரு முகாந்திரமாக எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக தமிழகத்தில் பெண்கள் மீதான வன்கொடுமை அதிகம் நடக்குது. இங்கே குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தலைநகரமான சென்னையின் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே ஒரு மாணவிக்கு இந்த துயரம் நடந்திருக்குது. அதனால சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது ஸ்டாலின் ஆட்சியில், திமுக ஆட்சியில். இதை கொண்டு போவதற்காக, அரசியல் செய்வதற்காக இவர்கள் திரும்ப திரும்ப இந்த பொய்யை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதையும் பொள்ளாச்சி வழக்கையும் ஒப்பிட்டு பாருங்கள். பொள்ளாச்சி கொடுமை என்பது 2017 முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் மீதான அந்த பாலியல் வன்கொடுமை என்பது அதற்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சது. 2018 தான் வெளிச்சத்துக்கு வருது. அப்புறம் 2019 விசாரணைக்கு வருது, CBIக்கு மாற்றப்படுது. கிட்டத்தட்ட 6.5 வருடங்களாக இருக்குது. அந்த குற்றவாளிகளுக்கு இப்போ ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, 6.5 ஆண்டுகள். ஆனால் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு 157 நாட்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
இது வந்து தமிழக அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் வந்து துரிதமாக அதை விசாரித்து உறுதியான ஆதாரங்களை வந்து சேகரித்து கிட்டத்தட்ட 12 பிரிவுகளில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ மகிழா கோர்ட் வந்து அந்த போக்சோ நீதிமன்றம் அந்த நீதிபதி வந்து அதில் 11 பிரிவுகளில் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரிவுகளில் வந்து பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அழித்தல், பெண்ணை சட்டவிரோதமாக வந்து கட்டுப்பாட்டில் வைத்தல், அப்புறம் இன்னொன்று வந்து சொல்கிற தயக்கமாக இருக்குது மிரட்டல், அந்தரங்க புகைப்படம் எடுத்து வெளியிடுறது, தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள், இப்படி 12 பிரிவில் வந்து போட்டாங்க. அவர் ஞானசேகரன் வந்து மாணவியினுடைய வீடியோவை பதிவு செய்து மிரட்டி தான் இந்த கொடுமையை நிகழ்த்தியிருக்கிறாரு. இப்படி வந்து டிஜிட்டல் எவிடன்ஸு அப்புறம் வந்து ஒரு 25க்கும் மேற்பட்ட சாட்சிகள், இதையெல்லாம் வைத்து தான் இந்த புலனாய்வு குழு வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விசாரணை வந்து நடந்தது. இப்படி 5 மாதங்கள் 5.5 மாதங்களில் வந்து இன்னைக்கு வந்து தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கு. அப்போ எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அண்ணாமலை வந்து இதற்கு என்ன செஞ்சார்? சந்தையில் போய் ஒரு பஞ்சு மெத்த சாட்டையை வாங்கிட்டு வந்து கோயம்புத்தூரில் வந்து நானே சாட்டை அடித்து கொள்ளும் போராட்டம், நானே என்னை வருத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி இதன் மூலம் வந்து பெண்களுக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னார். அவர் கொஞ்சம் பக்கத்தில் தானே பொள்ளாச்சி இருக்குது. பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே. அந்த அடிக்காதீங்கன்னா அப்படின்ற அந்த குரல் வந்து தமிழகத்தினுடைய மனசாட்சியை உலுக்கியதே. அப்பெல்லாம் வந்து எங்கே போனீங்க? அப்போ பச்சையான அரசியல் செய்யணும் அப்படின்றதும் அண்ணாமலையுடைய நோக்கம். இன்னைக்கு கூட எடப்பாடி இந்த விசாரணை வந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? இதில் வந்து திமுக வந்து குற்றவாளிகள் வந்து சிலரை வந்து காப்பாற்றி விட்டது, யார் அந்த சார் என்பதை மறைத்து விட்டார்கள், ஆட்சி மாறும் காலம் பதில் சொல்லும், இப்படிலாம் வந்து இல்லை. அதில் ஒரு முரண்பாடு இருக்குது. நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து வரவேற்கிறேன்றாரு. ஆனால் அது ஒரு பாதி நீதி திமுக வந்து இதில் இப்படி ப்ளே பண்ணிடுச்சு, குற்றவாளிகள் மறைச்சிருச்சு. இது வந்து அடிப்படையில் ஏதாவது லாஜிக் இருக்கா? இது வந்து உயர்நீதிமன்றம் போட்ட சிறப்பு புலனாய்வு குழு, அந்த 3 IPS அதிகாரிகள் தான் இதை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. இது நேரடியாக திமுக அரசினுடைய காவல்துறை வந்து நேரடியாக சம்மந்தப்படலை. அவங்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகள் தான். ஆனால் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தான் இதில் வந்து விசாரிக்கிறாங்க. இதற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்பும் வந்து இல்லை. தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு, உளவியல் ரீதியான பாதுகாப்பு, சாட்சிகளுக்கு பாதுகாப்பு. எப்படி பொள்ளாச்சி வழக்கில் வந்து தமிழக அரசு வந்து அந்த சாட்சிகள் வந்து துணிச்சலாக வந்து முன் வந்து சொல்வதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார்களோ, அதே போல் வந்து மகளிர் அமைப்புகள், சமூக அமைப்புகள் பலர் வந்து அதற்கு வந்து பாடுபட்டிருக்காங்க. வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பொள்ளாச்சியில் வந்து அதை வந்து நிறைவேற்றுவதற்கு காரணமானாங்க. சிபிஐ மட்டும் அதை கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இங்கேயும் அது வந்து நடந்திருக்குது. எதிர்கட்சிகள் இவ்வளவெல்லாம் பேசினாலும் கூட இந்த வழக்கை விசாரிப்பதில் குறியாக இருக்கிறதுல தான் வந்து தமிழக அரசு இருந்தது. அந்த வகையில் இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு. இப்போ எதிர்கட்சிகளுடைய இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் விட்டது, பெண்கள் வந்து இங்கே வந்து அன்றாடம் வந்து பாலியல் வன்கொடுமையில் வந்து சிக்கிறாங்க அப்படின்னு அந்த நரேட்டிவை வந்து இந்த தீர்ப்பை வந்து உடைத்திருக்கிறது. அப்போ பொள்ளாச்சிக்கு 6.5 வருஷம், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து 157 நாள். இதுதான் இந்த வேறுபாட்டை வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். முதலே சொன்னது போல ஒரு பெண் வந்து துணிச்சலாக வந்து சொல்வதற்கு சமூகம் உறுதுணையாக இருக்கணும்னு வந்து பார்த்தா, இங்கே அதிமுக, எடப்பாடி, விஜய், நாம் தமிழர் எல்லா கட்சிகளும் இதை மீண்டும் மீண்டும் கிளறி, அப்புறம் வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால வந்து அவங்களுடைய பெயரெல்லாம் வந்து கசியுது, FIR வந்து கசியுது. அதையெல்லாம் வந்து பொதுவெளிக்கு வந்து சில ஊடகங்கள்ல வந்து பொறுப்பு இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமாக வெளியிட்டு அண்ணாமலையே அந்த தகவல்கள் எல்லாம் வெளியே எடுத்து வந்து பேசுறாரு. இவரெல்லாம் என்ன IPS படிச்சு கிழிச்சாருன்னு தெரியல. சட்டத்தை பத்தி அறிவும் இல்லை, ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு பொறுப்புணர்வும் வந்து இல்லை. இப்படிதான் வந்து அண்ணாமலை வந்து நடந்துகிட்டாரு. இப்பவும் எடப்பாடி அப்படிதான் நடந்துகிட்டாரு. இதே எடப்பாடி தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல 13 பேர் வந்து துப்பாக்கி சூட்டில் சுட்டு கொல்லப்பட்ட போது நான் வந்து தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் ஒரு பொறுப்புணர்வும் இல்லாமல் வந்து சொன்னவர் தான் வந்து எடப்பாடி. பொள்ளாச்சியில் வந்து அந்த மாணவிகள் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தினுடைய மாண்பு வந்து பாதிக்கப்படும், அதனால் இதை அமைக்கிறலாம் அப்படின்னு தானே அதிமுக வந்து முயற்சி பண்ணிச்சு. அந்த பொள்ளாச்சி பிரமுகருடைய மகன் உட்பட வந்து இதில் சிக்கியிருக்கிறாங்க. அவர் இப்போ இந்த வழக்கில் வந்து இன்னும் மாட்டலை. அவர் வந்து மாட்டுவதற்கு இன்னும் வந்து அதை விசாரணை வந்து செய்ய வேண்டும். இப்படி சொல்லி அந்த வழக்கை வந்து அமுக்கி குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்குத்தான் அதிமுக வந்து வேலை செய்தது. அதனால் அதிமுக ஆட்சி காலத்துலலாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததே தவிர, இங்கே திமுக அனுதாபியாக இருந்தாலும் கூட
அந்த ஞானசேகரன் வந்து இவர் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவர் கூட போய் சாப்பிட்டாரு. அந்த புகைப்படங்கள்லாம் இருந்தும் கூட எந்த விதமான துளி அளவு கூட அவருக்கு வந்து சலுகை காட்டாமல் நீதியின் முன்னால் அவர் நிறுத்தி வந்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இதை வந்து வரவேற்கணும். இனிமேலாவது எதிர்க்கட்சியை சேர்ந்த நபர்கள் கொஞ்சம் மனசாட்சியோட இறக்கத்தோட வந்து பேசணும். திரும்ப திரும்ப அந்த மாணவிக்கு வந்து உளவியல் துன்புறுத்தல் வந்து செய்யக்கூடாது. அடுத்தது வந்து பாரதிய ஜனதாவுக்கும் இந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் தொடர்ந்து பாலியல் குற்றவாளிகளை வந்து ஆதரித்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பிரிஜ்பூஷன் சரண் சிங் வந்து எடுத்துக்கங்க. மல்யுத்த வீராங்கனைகளை வந்து பாலியல் தொந்தரவு செய்தார், துன்புறுத்தல் செய்தார்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின வீராங்கனைகள் உள்ளிட்டு வந்து வீதியில் வந்து போராடுறாங்க. தங்கள் மெடலை வந்து தூக்கி எறிகிறாங்க. இவ்வளவு போராட்டம் நடத்தியும் கூட அந்த எம்பி மேலே வந்து இவர்களால் வந்து கை வைக்க முடியல. மாறாக அந்த குற்றம் சாட்டிய அந்த சில வீராங்கனைகளை கூட்டிட்டு வந்து பெற்றோர்களை கூட்டிட்டு வந்து அப்படிலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி வந்து மைனர் பெண்கள் வந்து அவங்களோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து மீடியா முன்னாடி இப்படி செட்டப் செய்து வந்து வற்புறுத்தி துன்புறுத்தி வந்து சொல்ல வச்சிருக்கிறாங்க. இதுதான் பிஜேபியினுடைய யோக்கியதை. அடுத்தது வந்து காஷ்மீருடைய வந்து ஆசிஃபா வழக்கு வந்து எடுத்துங்க. ஒரு கோவிலில் வந்து அந்த பழங்குடி சிறுமி வந்து ஒரு 8 கயவர்களால் வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு அவன் வந்து கொடூரமாக கொல்லப்படுறாரு. ஒரு வாரம் கழித்து தான் சடலத்தையே எடுக்கிறாங்க. ஆனால் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருந்த பாஜகவினுடைய 2 அமைச்சர்கள் தேசிய கொடியை ஏந்தி கொண்டு ஊர்வலம் போகிறார்கள். எங்கேயாவது வந்து ஒரு ரேப் பண்ண ஒரு கயவனை கொடூரனை அந்த குற்றவாளியை வந்து காப்பாற்றணும்னு தேசிய கொடி தூக்கிட்டு எந்த கட்சியாவது போயிருக்குமா? இந்தியாவில் எந்த கட்சியும் காட்ட முடியாது. அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இது வந்து ஜம்மு காஷ்மீரில். அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அந்த உன்னாவ் ரேப் வழக்கு எடுத்துங்க. அதில் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் குல்தீப் சிங் செங்கார் அந்த ஆள் வந்து பிஜேபி எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ வந்து 16 வயது சிறுமியை வந்து அவருடைய கூட்டாளிகளோட ரேப் பண்ணப்பட்டதாக தான் வந்து வழக்கு. அதுக்கு அந்த சிறுமி மேல் ஆக்சிடென்ட்டு, அவங்க அப்பாவை வந்து கஸ்டடியில் வச்சு கொலை செய்கிறது, இப்படி ஏகப்பட்ட துன்புறுத்தல் செய்து அப்புறம் இந்தியா முழுவதும் இது பரவலாக பேசப்பட்டு ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதன் பிறகுதான் இது நீதிக்கு முன்னாடி அவர் வந்து நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுறார். அப்போ அந்த பிஜேபி எம்எல்ஏ காப்பாற்ற முயன்றது யோகி ஆதித்யநாத் அரசு. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தை விசாரணையெல்லாம் வந்து அந்த ஆளுக்கு வந்து தண்டனை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபி ஸ்டேட்டில் தான் வந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகம் நடக்குது. இப்போ டேட்டா வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்பி தேசிய குற்றவியல் பதிவு மையம் அந்த புள்ளிவரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து முதலிடம் வகிக்குது. 2023 டேட்டா படி 59,000க்கு மேற்பட்ட வழக்குகள். இது என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் ஒரு தொந்தரவோ பிரச்சனையோ ஏற்பட்டால் இங்கே துணிந்து கொடுப்பதற்கான ஒரு சமூக சூழல் இருக்குது, அப்படி ஒரு விழிப்புணர்வு இருக்குது, ஒரு அவேர்னஸ் இருக்குது. அப்படி ஒரு பெண்ணடிமைத்தனம் வந்து இங்கே குறைந்து இருக்கிறது, பெண் விடுதலை பேசுவது வந்து குறைந்து இருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் வந்து அப்படி இல்லை. அது ஒரு பச்சையான வந்து பார்ப்பனியத்தையும் இந்துத்துவத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு மாநிலம். வெளிப்படையாக அரசியல் தலைவர்களே அந்த கருத்தை வந்து பேசுவாங்க. நிர்பயா கேஸில் கூட அவங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து 10 மணிக்கு வெளியே வந்து பாய் ஃப்ரெண்டோட போனாங்க, இப்படிலாம் பேசினவங்க தான் பிஜேபி தலைவர்கள். அதனால உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த 59,000 வழக்குகள் என்பது வந்து குறைவு. அது வந்து சில லட்சங்களை வந்து தாண்டலாம். ஆனால் ஆஸ் பர் ரெக்கார்டு படி யூபி தான் ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து இவர்கள் ஆளக்கூடிய மகாராஷ்டிரா 45,000 வழக்குகள் 2023 டேட்டா படி. மத்திய பிரதேசம் வந்து 3வது இடத்துல 40,000. அடுத்தது வந்து ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இப்படி வந்து வருது. இந்த முதல் 10 மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு வந்து இல்லை. தமிழ்நாட்டில் இவ்வளோ அவேர்னஸ் வந்து இவ்வளவு வழக்குகள் வந்து பதிவானாலும் கூட தமிழ்நாட்டில் வந்து அந்த முதல் 10 மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு வரல. அப்போ நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் இந்த பாலியல் வன்கொடுமை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குற்றவாளிகளை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க. இங்கே பெங்களூரில் வந்து கர்நாடக அசம்பிளியில் வந்து சட்டமன்றத்தில் வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது பிட்டு படம் பார்த்தவங்க பிஜேபி எம்எல்ஏ. அது குஜராத்தில் வந்து நடந்திருக்கு. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இங்கே நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சண்முகதாசன் ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் கவர்னராக இருந்தபோது அவர் வந்து ராஜ்பவன்லேயே இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகள்லாம் செய்கிறாருன்னு சொல்லி அந்த ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து அவரை வந்து விசாரித்து தண்டிக்காமல் அவர் அங்கேருந்து மாற்றம் செய்கிறாங்க.
இவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழ்நாட்டுடைய பிரச்சாரக்காரர் இருந்திருக்கிறாரு, தென்னிந்திய அமைப்பாளராக இருந்திருக்கிறாரு, ஒரு உயர்மட்ட தலைவர். இந்த ஆளுடைய யோக்கியதையே வந்து இதுதான். இப்படி நிறைய தலைவர்கள் மேலே வந்து, அதாவது இந்தியாவிலேயே வந்து நீங்கள் பாஜக தலைவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசியல் தலைவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பாஜக தலைவர்கள் மீது தான் நிறைய பேர் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு என்பது வந்து இருக்குது. சில பேர் தண்டனையும் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இதுலேயும் பிஜேபி தான் முதலிடம். அப்போ இவர்கள் வந்து இந்தி பெல்ட்டை வந்து இவங்க வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு காரணமே இந்த ஆணாதிக்கம் சிந்தனை நிரம்பிய இந்த இந்துத்துவ பார்ப்பனிய இந்த கருத்துக்களால் தான் அங்கே பெண்கள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. ஏதாவது கொடுமை நடந்தால் கூட அதை வந்து அவர்கள் போய் வந்து புகார் அளிக்க முடியாது. புகார் அளித்தா கூட அந்த உண்ணா வழக்கில் வந்து எப்படி காரை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணாங்களோ, அவங்க அப்பாவை எப்படி வந்து கஸ்டோடியல் இடத்துல வந்து வச்சு கொண்டாங்களோ, இப்படி தான் அங்கே இருக்கிற காவல்துறை நடக்குமே தவிர அங்கே வந்து நீதிக்கு நேர்மைக்கு வந்து சாட்சி வந்து கல்ச்சரலாகவே ரொம்ப மோசம். குடும்பமே வந்து பொண்ணு கூட நிற்காது இல்லை, பொண்ணுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்கும். யாரும் வந்து அப்படி தைரியமாக வந்து கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடந்த பஞ்சாயத்து பேசி வந்து முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. லோக்கலில் போலீஸுக்கே வந்து போக மாட்டாங்க. இடையில கூட வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து ஒரு பெண் வந்து ஏதோ நரபலி செய்ய போகிறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்து இங்கே வந்தாங்க இல்லையா, அப்போ சொன்னாங்க தமிழ்நாடு தான் வந்து பெண்களுக்கு சேஃபான மாநிலம், அங்கே இருந்துதான் என்னை வந்து கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நேரில் வந்து பார்த்தோம். அதனால் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கு என்பது, அந்த தீர்ப்பு என்பது மிக முக்கியமானது. ஜூன் 2ஆம் தேதி அந்த தண்டனை வந்து வழங்க போகிறாங்க. நிபுணர்கள் வந்து சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகபட்சம் 10 ஆண்டுகள்ல இருந்து இன்னும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்து இந்த தண்டனை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து அவசரமாக விசாரித்து வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து அல்ல. எல்லா சாட்சியங்களையும் எல்லா ஆதாரங்களையும் வந்து பயன்படுத்தி நீதிமன்றத்தில் வழக்காடி அப்படிதான் இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் அரசு வழக்கறிஞர் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க, அந்த நீதிபதியும் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க. புலனாய்வு செய்த அந்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகளும் சரி, இவர்கள் எல்லாரும் வந்து வேலை செய்வதற்கு உகந்த சூழலை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி இருந்தது. அவர் திமுக அனுதாபியாகவே இருந்தாலும், திமுக தலைவர்களோட ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் அவர்கள் உறுதியாக நின்று இதை வந்து செஞ்சுருக்காங்க. அதிமுக இருந்திருந்தால் பொள்ளாச்சி வழக்கு மாதிரி இது மூடுறதுக்கு தான் வந்து பார்த்துருப்பாங்க. அதனால் வந்து இப்போ இந்த யார் அந்த சார் என்று கேட்பதற்கு முன்னாடி எடப்பாடி ஒரு நிமிஷம் பொள்ளாச்சியில் வந்து யார் அந்த பொறுக்கிகள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கணும். அடுத்தது எடப்பாடிகிட்ட கேட்கறதுக்கு நம்ம இன்னொரு கேள்வி இருக்குது, யார் அந்த சம்பந்தி அப்படின்னு கேட்கறதுக்கும் ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா உங்கள் சம்பந்தி மேலே உங்கள் உறவினர்கள் வீடுகள் எல்லாம் வந்து இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் வந்து நடந்திருக்குது. அதில் என்ன கணக்கு வழக்கு கைப்பற்றினாங்க, எவ்வளோ கோடி கொள்ளையடிச்சிங்க, அதை வெளியே சொல்லுங்கள். அடுத்தது அண்ணாமலைகிட்ட கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, யார் அந்த மச்சான், உங்கள் மச்சான் தொடர்புடைய வீடுகள்லேயும் வந்து இடி வருமான வரித்துறை வந்து ரைடு நடந்திருக்கு, நீங்களும் வந்து கொள்ளையடிச்சிருக்கிறீங்க. அப்போ யார் அந்த மச்சான், யார் அந்த சம்பந்தி, இப்படி முதல்ல உங்கள் சட்டையில் இருக்கிற ஓட்டைகளெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல தச்சிட்டு வந்து பொது வெளிக்கு வந்து அரசியல் பேசுங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே நீதியை வந்து நிலைநாட்டி இருக்கிறது. இது திமுக இல்லாமல் அதிமுக இருந்ததுன்னா பொள்ளாச்சி வழக்கு மாதிரி மூடி இருப்பாங்க. ஓகே, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை விஷயம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புது நடவடிக்கை. என்னன்னா, திமுக எதிர்க்கிற எல்லா கட்சிகளுமே வேற எந்த விஷயத்துலையும் அப்படி ஒரு ஈடுபாடு இல்லாமல் இந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே போராட்டத்தில் இறங்கினாங்க. சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், விஜய் ஆளுநரை போய் சந்திச்சாரு. அவங்க கட்சிக்காரங்க வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் அறிவிக்கப்படாத போராட்டங்கள், அதில் கைதில் சில பிரச்சனைகளாச்சு. இப்படி மாநில தன்னாட்சி பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பல பிரச்சனைகள் நடந்துருந்தது. அது எதுக்குமே இப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த கட்சிகள் செய்யறது இல்லை. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு எப்படி இருந்தது, அந்த ரியாக்ஷன், இந்த தீர்ப்பு சீக்கிரமாக வரதுக்கு காரணம் எடுத்துக்கலாமா, இல்லை இது இயல்பாகவே இப்போ முடிய வேண்டிய விஷயம் தான், அந்த போராட்டங்களோட அவசியமாக என்ன பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளுடைய போராட்டம் என்பது ஒரு பச்சையான சந்தர்ப்பவாத அரசியலுங்க. திமுகவை வேற எதுலையும் எதிர்ப்பதற்கு அவர்கள்ட்ட வந்து பாயிண்ட் வந்து இல்லை. இது ஒரு எமோஷனலான பிரச்சனை. ஒரு ரேப் கேஸு, ஒரு பெண்ணு, ஒரு மாணவி, தலைநகரம், அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து இவர் திமுக அனுதாபி, இது போதாத அவங்களுக்கு? இதை வைத்து கொண்டு தமிழகம் முழுவதும் பெண்கள் வந்து பாதுகாப்பற்று இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சித்திரத்தை உருவாக்குவது தான் இவர்களுடைய வந்து நோக்கம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, எல்லா இடத்துலையும் அங்கே கொலை நடக்குது. ஒரு டேட்டா படி வந்து இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 41% பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. இப்போ மகளிர் விடியல் பயணம் இதெல்லாம் கொடுத்த பிறகு பெண்களுடைய மொபைலிட்டி அப்படின்பது வந்து அதிகரித்திருக்கிறது. தங்கும் விடுதி, இலவச தங்கும் விடுதி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து மாணவிகளுக்கு உதவித்தொகை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க.
இதன் மூலம் வந்து பெண்கள் வந்து பொதுவெளியில் வந்து வேலை செய்வதற்கான சூழலை தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது. அதனால தான் இங்கே 41% பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. இவர்கள் சொல்வது போல பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக இருந்தால் இவ்வளவு பெருந்திரளான பெண்கள் வந்து வேலைக்கு போவாங்களா? அப்போ திமுக வந்து இங்கே ஒன்றிய அரசினுடைய இந்த மாநில சுயாட்சியை பறிக்கின்ற விஷயமா இருக்கட்டும், இந்தி திணிப்பாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இதற்கு எல்லாம் வந்து இந்திய அளவில் ஒரு கருத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அது வந்து இப்போ ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணியை வந்து ரீபில்டு பண்ணுற மாதிரி மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுறதோ அவர்களை அழைத்து கூட்டம் நடத்துவதோ தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ பிஜேபியினுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால், திமுகவை வந்து வீழ்த்தலை அப்படின்னு சொன்னால் இவங்க இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணியை வந்து ரீபில்டு பண்ணி ஒரு பெரிய சக்தியாக 2029 தேர்தல் வந்து கொண்டு வந்துருவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை வந்து அண்ணாமலை உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் வந்து எடுத்தார்கள். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறது, ஒன்றிய அரசு நிதி வழங்க மறுக்கிறது, அதை பற்றிலாம் எதுவும் வந்து பேச மாட்டார். இவர் இருக்கும்போது அடிமை போல வந்து நடந்துக்கிட்டாரு. திமுக வந்து ஊழல் ஆட்சி, அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு குறைந்து விட்டது, அப்புறம் வாரிசு அரசியல், இதை திரும்ப திரும்ப சொல்லித்தான் அவர் வந்து அரசியல் பண்ண வேண்டியிருக்கிறதுனால அவர் இதை வந்து பேசினார். விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு புது வியாக்கியானம் வந்து கொடுத்து அதிர்ச்சியெல்லாம் கொடுத்தாலும் கூட அவர் வந்து கொள்கை எதிரியை பற்றி விரிவாக எங்கேயும் வந்து பேசுறதில்லை. திமுகவை தான் திரும்ப திரும்ப அவரு ஒரு பக்கம் ஊழல் இது குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சின்னு பேசினாலும், ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு சுத்தமாக கிடையாதுன்றத பிரச்சாரத்தை அதிகமாக கொண்டு போனார். கடந்த மகளிர் தினத்தில் கூட உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன், ஆனால் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஏன்னா வெளில போய் தைரியமாக நடமாடுற சூழலே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்லாம் இது ஒரு பெரிய ப்ரொபகண்டாவா விஜய் எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு கருத்துங்க இது. இதுல மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லாம் வீட்டுக்குள்ளே நீங்க வந்து கரண்டி பிடிச்சிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டிலே படுத்துவங்க, வெளியெல்லாம் போகாதீங்க. இது என்ன மாதிரியான கருத்துங்க இது? இதெல்லாம் மிகவும் கண்டிக்க வேண்டிய ஒரு கருத்து. இங்கே பெண்கள் வெளியே போறாங்க, பஸ்ஸில் போறாங்க, ட்ரெயினில் போறாங்க, வெளியூருக்கு போறாங்க, தனியாக போறாங்க, இப்படியெல்லாம் போய் தான் வந்து பல வேலைகளுக்கு போறாங்க, ஹாஸ்டலில் தங்குறாங்க, கல்லூரிகளில் படிப்பதற்காக வெளியூர்களில் போய் வந்து ஹாஸ்டலில் தங்குறாங்க, வேலைக்காக வந்து ஹாஸ்டலில் தங்குறாங்க. இப்படி இவர்கள்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு வந்து நம்பிக்கையும் துணிவும் வந்து கொடுத்து அதை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக அதை வந்து திமுகவை வந்து வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு சுயநல நோக்கத்திற்காக நீங்கள்லாம் பாதுகாப்பாக இல்லை, அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்து வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லணும்னா எவ்வளவு வந்து ஒரு இரும்பு மனம் வேண்டும். அது வந்து விஜய்க்கு வந்து நிறையவே இருக்குது. அதாவது அவருடைய சுயநலம் வந்து ஒரு அருவருப்பாகவும் விகாரமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து இல்லாததை இருக்கிறதுன்னு வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு தப்பு ஒன்று. ரெண்டாவது வந்து எதை சொல்லக்கூடாதோ அதை வந்து சொல்கிறீங்க. பெண்களுக்கு வந்து உண்மையிலே அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி நீங்கள் பாதுகாப்போடு வாழணுன்ற நம்பிக்கையை வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும், அந்த தைரியத்தை வந்து கொடுக்கணும். இதையெல்லாம் வந்து விட்டுட்டு அவர்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறது வந்து ஒரு பச்சையான ஒரு சுயநல அருவருப்பான அரசியல். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.